மக்களுக்கும் என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்கு இந்த ஞாயிறுக்கு என்று கொடுக்கப்பட்டுள்ள தென்னிந்திய திருச்சபை முறைமைப்படி கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஒடுக்கப்பட்ட அமைப்புகளை மீட்டுருவாக்குதல். ஒடுக்கப்பட்ட அமைப்புகளை மீட்டுருவாக்குதல். நம்முடைய வேதாகமத்துல நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள்ல நம்ம ஆண்டவரை கூப்பிடுவோம். அதுல ஒரு பெயர் தான் அவர் ஒடுக்கப்பட்டார் என்று. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, அவர் நொறுக்கப்பட்டவராகவும் ஒடுக்கப்பட்டவராகவும் இருந்தார் என்று. நாம வாழ்ந்த இந்த காலகட்டத்துல கூட பல இடங்கள்ல இனம், மொழி, நிறம்னு பல இடங்கள்ல பல மனிதர்கள் ஒடுக்கப்படுற சூழ்நிலை ஏற்பட்டுதான் இருக்குது. இந்த காலங்கள்லயும் அது மாறாம தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்முடைய இந்திய நாட்டுல கூட நம்ம மணிப்பூர் எடுத்துக்கலாமே. மணிப்பூர்ல கூட எத்தனையோ கிறிஸ்தவ அமைப்புகள், கிறிஸ்தவ நிறுவனங்கள் இன்றும் ஒடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. நம்முடைய அரசியல் தலைவர்களா இருந்தாலும் சரி, தொண்டு நிறுவனங்களா இருந்தாலும் சரி, மணிப்பூருக்காக என்னதான் குரல் கொடுத்தாலும் அங்க ஒடுக்கப்படுதல் இன்னும் ஒரு முடிவுக்கு படாம அதிகரிச்சு கொண்டுதான் போகுது. வேதத்தின் வாயிலாக இந்த ஒடுக்கப்படுதலை எப்படின்றத நம்ம வேதத்தின் வாயிலாக ஆராய்ந்தறிவோம் தேவ ஆவியானவர் துணையோடு. முதலாவது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல். இன்னைக்கு நாம வாசிக்க கேட்ட முதலாம் வேத பாடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கள் ஒடுக்கினாங்க. அந்த ஒடுக்குதலில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ஆண்டவர் மோசே என்ற ஒரு தலைவனை கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்திற்கு கொண்டு போனாராம். அந்த அளவுக்கு அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டும் அவர்கள் ஒடுக்கப்பட்டு இருந்தாங்களா. வாசிங்க யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எடுத்தவர்கள் யாராவது வாசிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் குரலின் கூக்குரல் என் சந்ததிக்கு வந்து எட்டினது. எகிப்தியர்கள் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டாராம். இந்த இஸ்ரவேல் ஜனங்க எதுக்காக வந்து இந்த எகிப்துக்கு போனாங்க? இஸ்ரவேல பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டுச்சு. சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்றனால இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்துக்கு போறாங்க. எகிப்து தேசத்துல போனா அங்க அவரோட சகோதரன் அங்க அதிகாரியாகவும் அதிபதியாகவும் பிரதம மந்திரியாகவும் உயர்த்தப்பட்டிருந்தா யோசேப்பு. இந்த யோசேப்பு படி பார்க்க போனா தன் சகோதரர்களாலே ஒடுக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டவன் தான் இந்த யோசேப்பு. இந்த யோசேப்பு ஆண்டவர் எகிப்துல ஒரு அதிகாரியாக உயர்த்தி வைத்தார். அதுக்கப்புறமா அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்துக்கு வராங்க. யோசேப்பு அவர்களை கண்டுபிடிச்சிடறான், தன் சகோதரர்கள் வராங்கன்னு. அதுக்கப்புறமா அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களோட சந்தோஷமா வாழ்றான். அவர்களுடைய தகப்பனையும் அவங்க தாயும் மொத்தமாக 70 பேராக இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்துக்குள்ள வராங்க. பஞ்ச காலம் முழுவதும் செழுமையுமாக சந்தோஷமாக இங்க எகிப்துல வாழ்றாங்க. அப்புறம் நாட்கள் செல்லுது, காலங்கள் செல்லுது. யோசேப்பு மறிக்கிறாரு. இந்த யோசேப்பு மறிச்சு அவர்கள் சகோதரர்கள் எல்லாம் மறிச்சு அவங்க சந்ததிகள் பல ஆண்டுகள் கடந்த பிறகு எகிப்துல ஒரு மன்னன் தோன்றானா. அந்த பார்வோன் மன்னன் தோன்றி இந்த எகிப்து மக்களை பார்க்கும்போது என்னன்னா, இந்த மக்கள் எண்ணிக்கையில இவ்வளவு அதிகமா இருக்கிறாங்களே, இந்த மக்கள் பார்க்கறதுக்கு பலசாலியாகவும் இருக்கிறாங்களே, ஒருவேளை எதிர்நாட்டு ராஜா நம்ம கூட சண்டை போடுறதுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த மக்கள் எபிரேய மக்கள் எல்லாம் அந்த ராஜா கூட சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம ராஜ்யம் பறி போயிடும், நம்ம தோத்து போயிடும் அப்படின்னு இந்த தோற்றின பார்வோன் மன்னன் அவனோட மனசுல சிந்திக்கிறாங்க. அதனால இந்த மன்னன் என்ன சொல்றான்னா, இவர்களை ஒதுக்கி வைக்கணும்,
இவர்களை நம்ம அடிமைப்படுத்தணும்னு முடிவு பண்றாங்க. உடனே என்ன பண்றாரா, எகிப்தோட மக்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரா இந்த பார்வோன் மன்னன். எகிப்து மக்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட சொல்றாரா, இங்க பாருங்க, இந்த எபிரேய மக்கள் எண்ணிக்கையிலும் அதிகமா இருக்கிறாங்க, பார்க்கறதுக்கும் பலசாலியா இருக்கிறாங்க. ஒருவேளை வேற யாராவது நம்ம கூட சண்டைக்கு வந்தாங்கன்னா நம்ம தோத்து போயிடுவோம், நம்ம செல்வங்களை எல்லாம் இழந்துருவோம் அப்படின்னு இந்த எகிப்து மன்னன் என்ன சொல்றாங்க, அந்த மக்களை பார்த்து இந்த எபிரேய மக்களை தட்டி வைங்க, உங்களுக்குள்ள வைங்க, உங்க கையில அடக்கி வைங்க, அவர்களை எந்த அளவுக்கு உங்களால அடிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களை அடிமைப்படுத்துவீங்கன்னு ஒரு மன்னனே எகிப்து மக்களுக்கு உத்தரவு பிறப்பிப்பாங்க. பொதுவா நாம ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கீழே ஒரு 4 பேர் வேலை செஞ்சாலே அவங்களை நம்ம போட்டு புரிஞ்சு எடுத்துருவோம், வேலை விட்டு எடுத்துருவோம். ஆனா இந்த இடத்துல ஒரு ராஜாவே கட்டளை கொடுக்கிறாரு, உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களை சித்திரவதைப்படுத்துங்க, அவர்களை கொடுமைப்படுத்துங்க, அடிமைப்படுத்துங்க. அப்ப அந்த மக்கள் எந்த அளவுக்கு எகிப்து மக்கள் எபிரேய மக்களை சித்திரவதைப்படுத்திருக்காங்க பாருங்க. இதை பார்க்கிற இந்த ராஜாக்கு பார்த்துட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் அவரால் இதை பொறுத்துக்க முடியல. இன்னும் இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், இன்னும் இவங்களை பயங்கரமா ஒடுக்கணும்னு என்ன பண்றாரு, அந்த எகிப்துல இருக்கிற 2 மருத்துவச்சிகளை கூப்பிடுறாரு. சிப்பிரால் பூவால் என்ற 2 மருத்துவச்சிகளை வர வச்சு இந்த பார்வோன் மன்னன் சொல்றாரா, எபிரேய பெண்கள் உங்ககிட்ட மருத்துவத்துக்கு வந்தா அவர்களுக்கு ஒருவேளை பெண் குழந்தை பிறந்தால் அவர்களை விட்டுடுங்க, ஆண் குழந்தை பிறந்தால் அவங்களை கொன்னுடுங்க அப்படின்னு இந்த பார்வோன் மன்னன் அந்த மருத்துவச்சிகளுக்கு கட்டளை பிறப்பிக்கிறாரா. ஆனால் இந்த மருத்துவச்சிகள் பார்வோன் மன்னன் தான் நம்ம ராஜாவா இருந்தாலும் அந்த மன்னனின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருக்கு பயந்து இருந்தாங்களாம், ஆண்டவருக்கு பயந்து நடந்தாங்களாம். அதனால எந்த எபிரேய பெண்களுக்கும் ஆண் குழந்தைகளை இவங்க கொல்லாம பார்த்தாங்க அப்படின்னு வேதம் சொல்கிறது. இந்த ராஜா கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏமா நான் தான் சொன்னல ஆண் குழந்தை பிறந்தா கொண்டு நீங்க ஏமா விட்டு வச்சீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அந்த மருத்துவச்சிகள் சொன்னாங்களா, இல்ல ராஜா, இது எபிரேய பெண்கள்லாம் மிகவும் தைரியசாலியாகவும் பலசாலியாகவும் இருக்கிறாங்க, நாங்க அவங்க எங்க கிட்ட மருத்துவத்துக்கே வரதில்லை, அவங்க வீட்லயே அவங்க சுகப்பிரசவம் வாங்கிக்கிறாங்க, நாங்க எப்படி ராஜா அவங்களை கொள்றது அப்படின்னு பார்வோன் மன்னனிடம் அவர்கள் பொய் சொன்னார்கள். ஆனால் ஆண்டவரிடத்துல அவர்கள் உண்மையாக இருந்தால் அதனாலதான் வேதம் சொல்கிறது, எகிப்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு போவதற்கு ஆண்டவர் உண்டாக்கின எல்லா பயங்கரங்களிலும் எல்லா வாதைகளிலும் இந்த 2 மருத்துவச்சிகளின் சந்ததிகளை ஆண்டவர் தழைக்க செய்தாராம். நாமளும் கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம போய் உதவி செய்யும் போது, அவங்களுக்கு நாம உறுதுணையா இருக்கும் பொழுது, அவங்களுக்கு நாம ஆறுதல் பண்ணும் பொழுது ஆண்டவர் நாம நம்மளை மாற்றல நம்மளுடைய சந்ததிகளை கூட ஆண்டவர் தழைக்க செய்வார் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவதாக, ஒடுக்கப்பட்ட ஒருவன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலைவனாக மாறுகிறான். இந்த சவுல் ராஜா ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிடுறாரு. அதனால இந்த சாமுவேல் கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, நீ இன்னொரு ராஜாவை இஸ்ரவேலுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு. அதனால இந்த சாமுவேல் என்ன பண்றாருன்னா ஈசாயினோட வீட்டுக்கு போறாரு. ஈசாயினோட குமாரர்கள் எல்லாரையும் வர சொல்லுங்க, நான் அவர்களை அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று. இந்த ஈசா என்ன பண்றாரு, அவருடைய குமாரர்கள் எல்லாம் கூப்பிடுறாராம். கூப்பிட்டு எல்லாரையும் நிக்க வைக்கும் போது சாமுவேல் இவங்களை பார்த்து, உங்ககிட்ட இவ்வளவு மகன்கள் தானா, வேற யாரும் உனக்கு மகன்கள் இல்லையா அப்படின்னு சாமுவேல் கேட்க ஈசாய் சொல்றா, ஒரே ஒருத்தன் இருக்கிறான், அந்த அளவுக்கு அவனுக்கு படிப்பறிவு கிடையாது, அந்த அளவுக்கு அவனுக்கு ஞானம் கிடையாது, அவன் ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பன், ஒன்றுத்துக்குமே உதவாதவன் அப்படின்னு தன் தகப்பனால ஒடுக்கப்பட்டவன் இந்த தாவீது. ஆனால் ஆண்டவர் தன் குடும்பத்தினால் ஒடுக்கப்பட்ட தாவீதை தலைவனாக அரசனாக தேர்ந்தெடுக்கிறார். ஆனா இந்த விஷயம் சவுல் ராஜாக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே இந்த சவுல் ராஜா என்ன சொல்றாரு, இத 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 30-33 வசனங்கள் இப்படியாக சொல்றது. இந்த தாவீதுக்கு சவுல் ராஜாவோட பையன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. இந்த சவுல் என்ன பண்றாரு, தன்னுடைய ராஜ்யபாரம் நம்மளை விட்டு போயிடும், நான் ராஜாவா இருக்கேன், எனக்கு அப்புறம் என் மகன் ராஜாவாக முடியாது,
இந்த சவுலுக்கு மனசுல ஒரு எண்ணம், நான் தான் முன்னாடி இருக்கணும். ஒரு சின்ன தாவீது எப்படி மேல வருவான், ஒரு சின்ன தாவீது எப்படி அரசனா மாறுவான் அப்படின்னு அவருக்கு அவன் மேல அவ்வளவு கோபம், அவ்வளவு வெறி இருந்துச்சான். அதனால அவர் என்ன பண்ணாரா, தன்னுடைய மகனை கூப்பிட்டு, யோனத்தானே நீ என்ன பண்ணுவோ தெரியாது, எப்படியாவது தாவீத பேசி என்கிட்ட கூட்டிட்டு வந்துரு, நான் தாவீத கொல்லணும்னு சொல்றாராம். ஆனா அந்த சவுலுடைய மகன் யோனத்தான் ஆண்டவருக்கு பயந்திருந்தனால அந்த யோனத்தான் சவுலிடம் இருந்து தாவீதை காப்பாத்துறாரா. இந்த தாவீது யோசிக்கிறாரா, நம்ம இங்க இருந்தாதான் நம்மளை கொண்டுடுவாங்க, பேசாம பெலிஸ்தியர்கள் கிட்ட போய் நம்ம தஞ்சை அடைஞ்சிடலாம், அங்க போய் நம்ம ஒழிஞ்சுக்கிட்டா பெலிஸ்தியர்களுக்கு சவுல் தானே எதிரி, நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு இவன் மனசுக்குள்ளேயே ஒரு சிந்தனை பண்ணிட்டு பெலிஸ்தியர் கிட்ட போயிருக்காங்க. பெலிஸ்தியர் கிட்ட போனா அங்க நடந்ததே வேற, இவருக்கு அங்க எதிரியா தான் நடந்துச்சு, தாவீதுக்கு அந்த இடத்துல எதிரான சம்பவம் தான் நடக்குது. அதனால தாவீது என்ன பண்றான், வழி தெரியாம பைத்தியக்கார மாதிரி, பித்து பிடிச்ச மாதிரி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி அங்க இருந்து பாட்டு பாடிங்க தப்பிச்சு வந்தானா. அப்ப எழுதப்பட்ட சங்கீதம் தான் சங்கீதம் 34, சங்கீதம் 56. பைத்தியக்காரனை போல பெலிஸ்தியர்களிலிருந்து தப்பித்து வந்த இந்த தாவீது அத்துல்லாத ஒரு கெபில ஒரு பள்ளத்தாக்குல தஞ்சம் அடைகிறானா. வாசிங்கள் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 சாமுவேல் 22. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுத்தவர்கள், இவர்கள் யாவரும் தாவீதோட சேர்த்து போனாங்களா. ஏறக்குறைய 400 பேரு இந்த தாவீது கூட சேரப்பட்டாங்களா. இந்த தாவீது தன் குடும்பத்தினால ஒடுக்கப்பட்டான், தன் ராஜாவினால ஒடுக்கப்பட்டான், எதிரிகளால ஒடுக்கப்பட்டு ஒடுக்கும் போது இந்த தாவீது கூட ஒடுக்கப்பட்ட மக்கள், தள்ளப்பட்ட மக்கள், கடைப்பட்ட மக்கள், அந்த 400 பேருக்கு தான் முதலாக இந்த தாவீது ராஜாவாகிறார். நாமளும் கூட நம்மளுடைய வேலை ஸ்தலங்கள்ல, நம்ம இருக்கிற இடங்கள்ல என்னன்னா எல்லா வேலையும் நம்ம மேலேயே திணிக்கிறாங்களே, இந்த மேனேஜருக்கு சிக்ஸா கிடைக்கிறவங்க எல்லாம் உட்படுறாங்களே, நல்லா உழைக்கிறேன், ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறேன், நான் ஆண்டவருக்காக இருக்கிறேன், ஆனா இருந்தாலும் என்னையே போட்டு எல்லா வேலையும் வாங்குறாங்க, என்னையே போட்டு ஒதுக்குறாங்கன்னு இந்த வேலையில நாம நினைச்சிருந்தோம்னா, நாம் உண்மையாக இருந்தா, நாம் உண்மையாக இருக்கிற இடத்துல ஆண்டவர் தாவீதை போல நம்மை அரசனாகவும் அதிகாரியாகவும் உயர்த்துவார். மூன்றாவதாக, ஒடுக்கப்பட்ட இனத்தின் ஒரு ரட்சிப்பு. இந்த யூதர்களுக்கு சமாரியர்களை கண்டாலே பிடிக்காதான். எந்த அளவுக்கு சமாரியர்கள் பிடிக்காதுன்னா, அவங்க அருவருப்பானவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஒன்றத்துக்குமே பிரயோஜனமானவர்கள். இந்த யூதர்கள் சமாரியர்கள் இருக்கிற இடத்துக்கு கூட போக மாட்டாங்களாம். இப்போ இங்கதான் எருசலேம் இருக்குன்னா, எருசலேம்ல இருந்து இவங்க கலிலியோவுக்கு போகிறாங்க அப்படின்னா, கலிலியோ போகிறதுக்கு சமாரியா வழியா போனதான் ஷார்ட்கட். ஆனா இந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த யோர்தான் வழி நதிக்கரை வழியா சுத்திக்கிட்டு தான் கலிலியோவுக்கு போவாங்களாம். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இப்ப நம்ம தாம்பரத்துல இருக்கோம், நம்ம குரோம்பேட் போறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எது ஷார்ட்கட்டு, சானட்டோரியம் போயிட்டு குரோம்பேட் போனா நமக்கு ஷார்ட்கட்டு. ஆனா இது யூத மக்கள் எப்படி போவாங்கன்னா, தாம்பரத்துல இருந்து வேலைவாக்கம் போயிட்டு வேலை செய்யும் போயிட்டு அங்க இருந்து குரோம்பேட் வருவாங்களாம். அந்த அளவுக்கு இவங்க சமாரியாவை வெறுத்தார்களாம், சமாரியாவை அருவருத்தார்களாம், சமாரியாவை ஒதுக்கினார்களாம். இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட இனத்தை தேடி ஆண்டவர் தேடி சென்றாராம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரியா தேசத்துக்குள்ள, சமாரியா பட்டணத்துக்குள்ள போறாரு. சமாரியா பட்டணத்துல போயிட்டு ஆண்டவரே யாக்கோபோட கிணத்தண்ணில உட்கார்றாரு. அங்க உட்கார்ந்துட்டு தான் சீஷர்கள் கிட்ட சொல்றாரு, நீங்க போயிட்டு எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்றாராம். ஏன் இந்த சீஷர்களை ஆண்டவர் அனுப்பி இருப்பாருன்னா, ஒருவேளை சீஷர்கள் கூட இருந்தா இந்த சமாரியர்களோட பேசுறத அவங்க தடுத்திருப்பாங்களோன்னு அவர் நினைச்சிருப்பாரோ தெரியல. ஏன்னா அவங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்தோடனே இயேசு சொல்றாரா, என் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு. ஆண்டவருடைய
பசிக்காகவும் மக்களின் ரட்சிப்பு தானே தவிர ஆதாரம் கிடையாது. ஆண்டவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. மத்தியானம் உச்சி வெயில்ல ஒரு சமாரிய பெண் வந்து அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு வராங்களாம். அந்த தண்ணி எடுக்க வந்த அந்த சமாரிய பெண் என்ற ஆண்டவர் தண்ணி கேட்கிறாராமா, எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, உனக்கு ஏதாவது தண்ணி கொடுக்க முடியுமான்னு. அதுக்கு அந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து சொல்றாங்களாம். அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயா, நீ ஒரு யூதர், நீ என்கிட்ட பேசவே கூடாது, உங்க பார்வையில நாங்க ஒடுக்கப்பட்டவங்க, உங்களோட பார்வையில நாங்க அருவருப்பானங்க, என்கிட்ட போயிட்டு நீங்க தண்ணி கேட்கிறீங்களேன்னு கேட்கும் போது ஆண்டவர் தான் யார் என்பதை அந்த பெண்ணுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த ஸ்திரீக்கு தான் யார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினால அந்த பொண்ணுக்கு அந்த அளவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நான் மேசியாவை பார்த்துட்டேன், நான் ஆண்டவரை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு அந்த குளத்தை அங்கேயே போட்டுட்டு அந்த சமாரிய பெண்ணு தன்னுடைய நாட்டுக்குள்ள தன்னோட பட்டணத்துக்குள்ள ஓடி போய் அந்த இயேசு கிறிஸ்துவை அவர் பார்த்ததும் அவர் கேட்டதும் அவரை பத்தி அவர் சொன்னதும் எல்லாவற்றையும் தான் மக்களுக்கு சொல்லி தான் மக்களுடைய ரட்சிப்புக்காக அந்த மக்கள் அனைவரையும் கூட்டிட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட அவர் வரலாம். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு தனி மனித ஊழியம் செய்தார். ஒரு தனி மனித ஊழியம் ஒரு கூட்டத்தில் ரட்சிப்பாக அமைந்தது. நாம கூட தனி மனிதர்களாக போயிட்டு ஊழியம் செய்வோமானா, நாம போயிட்டு இந்த கூட்டத்தில் இருக்கிற ஊழியம் செய்யலாம் யார் ஏற்றுக்கொண்டு நம்ம நினைக்க வேண்டாம். நாம செய்யற ஒரு சிறு துளிக்கிறோம் ஒரு பெரு வெள்ளமாக இங்கு அமையும். ஒடுக்கப்பட்ட இந்த சமாரியர்களை ஆண்டவர் தேடி சென்றார். அந்த நாள் வரைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் ராஜா, மேசியா வந்துட்டார் சொல்றாரு. இந்த சமாரிய ஸ்திரீ தான் முதலாக அவரை உலக ரட்சகர் என அறிவித்தார். இந்த சமாரிய ஸ்திரீ தான் உலகத்திற்கு அவர் ரட்சகர் என உலக நாடுகள் முழுவதுக்கும் பறைசாற்ற இந்த சமாரிய ஸ்திரீ தான் ஒரு காரணமாக அமைந்தார். நான்காவதாக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். யூத மக்களை வேரோடு அழிக்கணும்னு இந்த ஆமான் வந்து திட்டம் தீட்டினாராம். அதனால என்ன பண்ணாராம், இந்த ஆமான் ஏன்னா இந்த ஆமானுக்கு இந்த யூதர்களோட வழிமுறை பிடிக்கலையா, இந்த யூதர்களோட ஜெபம் பிடிக்கலையா, இந்த யூதர்கள் மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ராஜா கிட்ட போயிட்டு பொருள் மூட்ட ஆரம்பிச்சிருக்கிறார். எஸ்தர்ல சொல்லு, ராஜா கிட்ட போயிட்டு ராஜா ராஜா அவங்க உங்களையும் மதிக்கிறது இல்ல, என்னையும் மதிக்கிறது இல்ல, அதனால அவர்களை நாம அடிமைப்படுத்தினாதான் சரியா வரும். ஆனா இதை கேள்விப்பட்ட மொர்தெகாய் என்ன பண்றாருன்னா, இந்த மொர்தெகாய் மிக சிறந்த ஜெப வீரன். அதனால இந்த மொர்தெகாய் என்ன பண்றாரு, தன் எஸ்தரை வர வைக்கிறாரு, யூத மக்களை வர வைக்கிறாரு. நம்முடைய மக்களை மறுபடியும் அடிமைப்படுத்தி விடுவாங்க, நம்ம மக்களை மறுபடியும் ஒடுக்கி விடுவார்கள். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம ஜெபம் பண்ணணும், ரெட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அவர்கள் அனைவருமாக ஆண்டவர் இடத்துல ஊட்டிக் கொள்றாங்க. அதன் விளைவாக என்ன நடக்குதுன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலைவனாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக ஒரு அதிகாரியாகவும் ஆண்டவர் உயர்த்தினார். இன்னைக்கு கூட நாம வந்து எனக்கு வயசாயிடுச்சு, நான் எங்க போறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் வீடு விட்டா சர்ச்சை விட்டா வீடு, நான் எங்க போய் எந்த ஒடுக்கப்பட்டவரை பார்க்க போறேன், எந்த ஒடுக்கப்பட்டவருக்கு ஊழியம் பண்ண போறேன், யாரை நான் தேடி போக போறேன் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா, மொர்தெகாயை போல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் கைவிடப்பட்ட மக்களுக்காகவும் நாம் ஜெபம் செய்தால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு உண்மை சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரஷ்யா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. 1948 இந்த காலகட்டத்துல ரஷ்யர்கள் இருக்கிற அதிபர் வந்து ஸ்டாலின் வந்து அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து நம்மளுடைய சபைகள், அதாவது திருச்சபைன்னு சொல்லலாம், திருச்சபைகளும் அரசியலும் ஒண்ணு சேர்ந்து கம்பேர் பண்ணி வாழ்ந்த காலகட்டம் அது. அது எப்படின்னா, சர்ச்ல இருக்கிறவங்க அரசியல் இருப்பாங்க, அரசியல் இருக்கிறவங்க சர்ச்ல இருப்பாங்க. அப்படி கம்பேர் பண்ணி இருக்க பீரியட்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல இருக்கிற சபை ஊழியர்கள்
சபையில் இருக்கிறவங்க ரஷ்ய அதிபர் ஸ்டாலினை பார்த்து புகழ்றாங்க. இவர் ஆண்டவருக்கு நிகரானவர், இவர் வேதத்தில் சொல்லப்பட்ட இவர் தான் ஒரு மேசியா, இவர் ஆண்டவருக்கு ஏற்றவர் அப்படின்னு ஸ்டாலினை சொல்றாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த 2 தம்பதிகள் இதை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டிருந்தார்களா. என்ன இவங்க இந்த இடத்துல ஊழியர்கள் தேவதூஷணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவருக்கு நிகரான இந்த ஸ்டாலினை வைக்கிறாங்களே, இவர் ஆண்டவருக்கு நிகரானவரா அப்படின்னு இவங்க அழுதுட்டு நம்மளால என்ன செய்ய முடியும்னு ரிச்சர்ட் உம்ஃப்ரெட் என்ற ஒரு ஊழியக்காரரும் அவருடைய மனைவி சபிதா உம்ஃப்ரெடும் அந்த கூட்டத்துல அழுது கொண்டிருந்தார்களா. நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லும் போது இந்த சபிதா உம்ஃப்ரெட் சொன்னாங்களா, ரிச்சர்ட் உம்ஃப்ரெட், நீ இப்ப ஏதாவது செஞ்சாகணும், இவர்கள் இங்க தேவ தூஷணம் செய்கிறார்கள், நீ எழுந்து பேசணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த ரிச்சர்ட் உம்ஃப்ரெட் சொல்றாங்க சபிதா கிட்ட, நான் இப்ப எழுந்து பேசிடுவேன், ஆனா நீ கணவன் இல்லாமல் போயிடுவ பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கு அந்த சபிதா சொன்னாங்களா, நான் ஒரு வீரனுக்கு விதவையாக இருப்பதை காட்டிலும் ஒரு கோழைக்கு மனைவியாக இருக்கவில்லை என்று இந்த சபிதா ரிச்சர்டை பார்த்து சொன்னாங்களா. உடனே இந்த ரிச்சர்டுக்கு அந்த வார்த்தையை கேட்டவுடனே உள்ளுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சா, ஒரு சில எங்க வந்துச்சா, நம்ம மனைவி இதை சொல்லிட்டா நம்ம ஆண்டவர் அதை எழுந்து நிற்கணும், இந்த நேரத்துல நம்ம பேசாம விட்டா ஆண்டவர் பரலோகத்துல வெட்கப்படுவாருன்னு இந்த ரிச்சர்ட் அந்த கூட்டத்திலிருந்து எழுந்து நின்னாரா. இந்த ரிச்சர்ட் அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னாரா, இங்க பாருங்க, நான் ஒரு யூதன், ஆனா நீங்க பண்றது தவறு, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு யூதன், நீங்க சொல்ற ஸ்டாலின் மேசியா கிடையாது, உடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே மேசியா, அவர் மாத்திரமே கடவுள் அப்படின்னு சொன்னாரா. அந்த ஒரு சலசலப்பு, அந்த சலசலப்பு மத்தியில இந்த ரஷ்யன் கவர்மெண்ட் அவர் மேல ஒரு கண்ணை வச்சாங்களா. அந்த மீட்டிங் முடிஞ்சு 7 நாள்ல இந்த ரிச்சர்ட் உட்பட எல்லாரும் கேட்கிறாங்களா, எங்க போனாரு இந்த ரிச்சர்ட், எங்க போனாரு இந்த ரிச்சர்டுன்னு. அவரு 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள் இந்த ரிச்சர்ட் உட்பட கொண்டு போயிட்டு ருமானியா சிறையில அடைச்சிருக்காங்க. ருமானியா சிறையில அடைச்சது மட்டும் இல்லாம அவரை பல விதமான சித்திரவதைகள் படுத்துறாங்க, பல விதமான கொடுமைகள் படுத்துறாங்க, பல விதமான வேதனைகளுக்கு அவர் உட்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு அவர் சித்திரவதைப்படுத்துவாங்கன்னா அவரால் படுத்து தூங்க முடியாதா, அவரால் உட்கார முடியாதா, ஒரு பீரோ மாதிரி இருக்குமா, நம்ம பீரோ மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பீரோவை சுத்தி ஆயிரக்கணக்கான ஆணிகள் இருக்குமா, அந்த பீரோக்குள்ள அந்த ரிச்சர்டை நிக்க வச்சுட்டு பீரோவை கூட்டிட்டு போயிடுவாங்களா. அவரால் சாய முடியாதா, அவரால் உட்கார முடியாதா, அவரால் தூங்க முடியாதா, ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் ஆணிகள்னால அந்த அளவுக்கு வேதனையப்பட்டாங்களாம். இதெல்லாம் படுத்திட்டு அந்த ஒரு 8 வருஷம் கழிச்சு இந்த ரிச்சர்டை வெளியே விடுறாங்க. வெளியே வந்த ரிச்சர்ட் சொல்லி அனுப்புறாங்க, இனிமே நீ இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது, மக்கள் கிட்ட இயேசுவினுடைய அன்பை பகிரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா வெளியில வந்த இந்த ரிச்சர்டு வைராக்கியமாக இருந்தார். அவரு ஆண்டவரை பற்றி மற்றவர்கிட்ட மறுபடியும் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ஒடுக்கப்பட்ட மக்களை தேடி போனாரு, கைவிடப்பட்ட மக்களை தேடி போனாரு, ரகசிய கிறிஸ்தவர்களை தேடி போனாரு. அவர்கிட்ட மறுபடியுமாக அவரு இயேசு கிறிஸ்துவை பற்றி மறுபடியும் இயேசுவின் அன்பை பற்றியும் அவங்க கிட்ட இந்த ரிச்சர்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த அந்த சோவியத் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இதுக்கு மேல இவனை வெளியில விட்டா சரியா வராதுன்னு 1956ஆம் ஆண்டு மீண்டுமாக இந்த ரிச்சர்ட் உம்ஃப்ரெட்டை கைது பண்ணி மறுபடியும் ஜெயில அடைக்கிறாங்க. இந்த தடவை கொடுமையான தண்டனைகளை வழங்குறாங்க, அதிகமான தண்டனைகள். எப்படிப்பட்ட தண்டனைகளா நம்ம பார்த்திருப்போம், இந்த இரும்பு பண்றையில இரும்பை சூடு பண்ணி இரும்பு அடிக்கிற இரும்பு பண்டை பார்த்திருப்போம். அந்த இரும்பை சூடு பண்ணி அவருடைய முதுகு முழுவதிலும் அந்த இரும்பு சூடு வச்சாங்களாம். ட்ரில்லிங் மிஷின் வச்சு அவர் முதுகு முழுவதுமாக ஓட்டை போட்டார்களாம். உடல் முழுவதுமாக அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தள்ளப்பட்ட மக்களுக்காகவும்
உடல் முழுவதுமாக காயத்தை ஏற்றாரா. இவங்க வெளியே விட மாட்டாங்கன்னு ரிச்சர்டுக்கு தெரியும். அதனால என்ன பண்றாரா, கூட இருக்க கைதிகளுக்கும் அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரா. கூட இருக்க கைதிகள் இவரால இயேசுவை ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்களா. அப்படி இவரையால இயேசுவை ஏற்றுக்கிற கைதிகளுக்கு எப்படியாவது ஞானஸ்நானம் கொடுக்கணுமே, எப்படியாவது இவர்களுக்கு திருவிருந்து கொடுக்கணுமே. அதனால என்ன பண்ணுவாரா, இவருக்கு சாப்பிடறதுக்காக ஒரு ரொட்டி துண்டு கொடுப்பாரா. அந்த ரொட்டி துண்டை இவர் சாப்பிடாம அந்த ரொட்டி துண்டை விட்டு ரட்சிக்கப்பட்ட கைதிகளுக்கு கவிஞர் கொடுத்து ஆண்டவரை ஏற்றுக்க வச்சாங்களா. இதெல்லாம் பார்த்த ஜெயில் கைதிகள் அதிகாரிகளுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சான். இவன் என்ன பண்ணாலும் இவன் அடங்க மாட்டான், மரணத்தை விட அதிகமான ஒரு தண்டனைய, மன வேதனைய இவனுக்கு கொடுக்கணும்னு அந்த சோவியத் கவர்மெண்ட்டும் ஜெயில் அதிகாரிகளும் முடிவு பண்ணாங்களாம். அதனால இவனோட சிறையில அடைச்சிட்டு இவன் பார்க்கிறபடி எதிர் சிறையில இவனோட மனைவியை கொண்டு வந்து அடித்து துன்புறுத்தி அவன் கண் முன்னாடியாக அவன் மனைவியை கற்பழித்து அவர்களை துன்பப்படுத்தி அவரை மிகுந்த மனவேதனைக்கு ஆளாக்கினார்களாம். ஆனாலும் அவர் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தாராம். இந்த ரிச்சர்ட் உட்பேட்டுக்கு 2 பசங்க இருந்தாங்களாம். அதுல மூத்த பையனை கொண்டு வந்து அதே போல இவர் பார்க்கிறபடி இவருடைய எதிர் சிறையில வச்சு அந்த ரிச்சர்ட் உட்பட 13 வயது பையனை அடிச்சு சித்திரவதைப்படுத்துறாங்களா. தான் கண்ணில் எதிர்க்க தான் மகன் அடிச்சு சித்திரவதைப்படுத்துறத இந்த ரிச்சர்ட் பார்த்தாங்களா. நாம அந்த சூழ்நிலையில இருந்தா என்ன பண்ணுவோம், நம்மளுடைய குழந்தைகளை நம்ம எவ்வளவுதான் ஆண்டவருக்காக வெளியேற்றமா இருந்தாலும் நம்ம பெத்த குழந்தை நம்ம கண் முன்னாடி அடி வாங்கும் போது எப்படிப்பட்ட மனிதனாலும் ஆண்டவரை மறுதலுக்கு தானே செய்வாங்க. அப்படிதான் இந்த ரிச்சர்ட் அவரோட மனசு சுக்குனோட உடஞ்சு போச்சு, சூழ்நிலை உடஞ்சு போச்சு, வேதனையோட உச்சத்துக்கு போயிட்டாரு இந்த ரிச்சர்டு. அதனால அந்த ரிச்சர்ட் என்ன பண்றாரு, நான் மகன் அடிக்கிறத நிறுத்துங்க, நான் சொல்லிடுறேன், ரகசிய கிறிஸ்தவர்களா இங்க இருக்குன்னு சொல்லிடுறேன், கொடுக்கப்பட்ட இயேசுவை கிறிஸ்தவர்களா இங்க இருக்குன்னு சொல்றேன்ற ஒரு மனநிலைக்கு இந்த ரிச்சர்ட் வராராம். ஆனா இவர் சொல்லலாம்னு ஆரம்பிக்கும் போது அங்கொண்டு ஒரு குழந்தைதான், அப்பா நிறுத்துங்க, யாரையும் காட்டி கொடுக்காதீங்கப்பா, யாரையும் நீங்க காட்டி கொடுத்துறாதீங்கப்பா, உங்களோட ஊழியத்திலையும் உங்களோட ஜீவியத்திலையும் நீங்க உண்மையா இருக்கப்பா. இவங்க அடிக்கிற அடியும் இவங்க கொடுக்கிற தண்டனையும் இந்த வேதனையும் எனக்கு கொஞ்ச நேரம் தான்ப்பா, இந்த கொஞ்ச நேரத்துல நான் செத்துருவேன்ப்பா, நான் இறந்துட்டேன் அப்படின்னா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்ப்பா. நான் பரலோகத்துக்கு போனா பரலோகத்துல இருக்கிற ஆண்டவரும் பரலோகத்துல இருக்கிறவங்களும் என்னை பார்த்து இதோ வந்துட்டான் பாரு, காட்டி கொடுத்த யூதாசனுடைய மகன் அப்படின்னு சொல்றத விட இவன் வந்துட்டான் ரத்த சாட்சி அப்படின்னு சொல்றத நான் பெருமையா நினைப்பேன்ப்பா. கொஞ்ச நேரம் தானப்பா இந்த அடியை தாங்குறேன், யாருக்காகவும் எதுக்காகவும் யாரையும் காட்டி கொடுக்கிறாருன்னு அந்த 13 வயது ரிச்சர்ட் பையன் தன் தகப்பனிடத்தில் தன் மக்களுக்காக, தன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட இனத்திற்காக வேண்டுதல் செய்யறானா. பாருங்க, இந்த ரிச்சர்ட் என் தங்க முன்னாடி அவங்களோட மனைவி சீரழிக்கப்பட்டாங்க, தன் முன்னாடி மகன் இறந்துட்டான், அவரு மறுபடியும் கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 20-25 வருஷமா அதுக்கப்புறமா அவர் சிறையில் இருக்கிறாரு. அந்த ஜெயில் அதிகாரி கோபமா அந்த கதவை திறந்து உள்ள பார்த்தா அந்த ரிச்சர்ட் முழங்கால ஜெபம் செய்து கொண்டிருந்தாராம். அந்த அதிகாரிக்கு கோபம் தாங்க முடியல, அவ்வளவு ஆத்திரம். ஏன்னா உன் மனைவியை சீரழிச்சுக்கணும், உன் பெத்த பிள்ளையை கொண்டுட்டோம், இன்னும் நீ யாருக்காக ஜெபம் பண்ணிட்டு, யாருக்காக நீ வேண்டுதல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ரிச்சர்ட் சொன்னார் அந்த அதிகாரியை பார்த்து, நான் உனக்காகவும் ஒடுக்கப்பட்ட என் ஜனத்திற்காகவும் வேண்டுதல் செய்கிறேன் என்றார். அந்த அதிகாரியின் மனம் உடைந்ததாம். அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து பல லட்சங்கள் அமெரிக்கா கவர்மெண்ட் செலவு பண்ணி ருமானிய சிறையிலிருந்து அவரை மீட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அவர் வெளியில வந்தவொடனே டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு
ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் கைவிடப்பட்ட மக்களுக்காகவும் ஒற்றுமை இல்லாத மக்களுக்காகவும் அவர் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாரு. இந்தியாவிலேயும் அந்த ட்ரஸ்ட் இருக்குது. இந்த ரிச்சர்ட் உட்படி 1983-84 பீரியட்ல நாம யாராவது இங்க தலைமை ஆலயத்துக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா இந்த ரிச்சர்ட் உட்பட பார்த்திருக்கலாம். ஏன்னா இவர் தலைமை ஆலயத்துல தன்னுடைய சாட்சியையும் தெய்வ செய்தியும் பகிர வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாமும் கூட இந்த 2 நாட்கள்ல ரிச்சர்டும் போல வேணா இருக்க முடியாது. நம்மளால சிற்பலால் பூவாலை போல நாம மக்களுக்கு ஆதரவு அளிக்கிறோமா? ஒடுக்கப்பட்ட தாவீதை போல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாம தலைவனாக மாறுகிறோமான்னு தெரியல. இல்ல இந்த சமாரிய ஸ்திரியை போல ஒடுக்கப்பட்ட இனத்திற்கு நாம மீட்பு கொடுப்போமான்னு தெரியல. ஆனால் ஒன்று நம்மளால முடியும். ஒடுக்குதாரியை போல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக முழங்காலில் இருந்து இந்த 2 காலங்கள்ல நம்மளால ஜெபிக்க முடியும். நாம இந்த 2 காலங்கள்ல நம்ம நான்வெஜ் சாப்பிடுறதுல உடம்பு ஒடுக்கிறோம், உள்ளத்தை ஒடுக்கிறோம், பல காரியங்களை நம்மளை விட்டு விலக்கி வைக்கிறோம். நம் உடலை எந்த அளவுக்கு ஒடுக்கிறோமோ அதே போல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒருவதாயை போல சபை மக்களாக வாலிபர்களாக நாம் எழுந்து நிற்கலாம். சங்கீதம் சொல்கிறது, சங்கீதம் 103 அதிகாரம் இப்படியாக சொல்கிறது, ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்று. நாமும் கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரவணைப்பாகவும் அவர்கள் கைவிடப்பட்டவர்களுக்கு நாம துணையாகவும் இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்று திருச்சபையாகிய நாமும் வாலிபர்களாக ஒரு தீர்மானம் எடுப்போம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க ஏதாவது செய்ய போறோம், ஏதாவது செய்வோம் அப்படின்னு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து இந்த நாளில் தீர்மானம் செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். ஒடுக்கப்பட்டவர்களின் மீட்கும் ஆற்றலை இறைவா, இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட இந்த செய்திகள் எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய நடக்கையில, எங்களுடைய செய்கையில இனிவரும் காலங்கள்ல கூட ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணோம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாம ஏதாவது செய்ய எங்கள் இருதயங்களிலும் எங்கள் உள்ளங்களிலும் நீங்க கிரியை செய்ய. நீங்க சொல்லுங்க, நாங்கள் செய்கிறோம். நீங்க சொல்லுங்க, நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் முழுவதுமாக உங்களிடத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் எங்களை வழி நடத்தும், பார்த்து கொண்டு வரப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எழுந்து நின்று விசுவாசப்படுவோம்.